நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு அழிவு உண்டு. அதற்கு இந்த அரசு முன்கூட்டியே தயாராக வேண்டும். 50 ஆண்டுகளாக திராவிட கழகங்கள் ஆண்டு வந்த இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. யாரும் எதிர்பாராத ஒரு மாற்றம். இது எல்லாம் சேலஞ்ச் இருக்கு. இந்த வருஷத்துல கடுமையான சேலஞ்ச் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான எதிர்பாராத சில தீமைகளை கொடுத்தாலும் யாரும் கணிக்க முடியாத ஒரு மாற்றம். அப்போ சனி பகவான் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாருன்னு அர்த்தம். அதற்கு குருவும் துணை புரிகிறார். எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும், எந்த ராசிகளெல்லாம் உஷாராக இருக்கணும், எந்த ராசிகள்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சோதனைகளை தாண்டணும், இயற்கை உபாதைகளை எல்லாம் தாண்டணும், இயற்கை சீற்றங்களை எல்லாம் நம்ம தாண்டணும். வணக்கம் நேயர்களே, ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நேயர்களே, இந்த 2026 குரு பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை செய்ய போகிறார் குரு பகவான் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாட்டினுடைய நிலவரம், பொருளாதாரம், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா என்கின்ற ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் இருக்கும். சரி, இது ஒரு குரு பயிற்சி அடையுது, இப்போவாது வாழ்க்கையில் சேஞ்ச் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல்களை நம்ம சின்னதாக பார்க்கலாம். அதாவது இந்த குரு பயிற்சி, இந்த வருஷத்தில் நடந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி. எதனால் இந்த குரு பயிற்சியை எல்லாரும் கொண்டாடி மகிழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கக்கூடிய இடமானது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகம் என்பது நம்மளுடைய தாய் வீடு. 12 ராசி கட்டங்களில் கடகத்தை தாய் வீடாக கருதப்படுகிறது. அப்போ அந்த தாய் வீட்டுக்கே குரு பகவான் வரும்போது, அந்த தாய்மை தான் குருன்னா குழந்தை. அந்த குழந்தையை கொஞ்சம் மகிழக்கூடிய அந்த தாய்மை உணர்வு என்பது தாய்மைக்கு தான் இருக்கும். அப்போ அந்த குரு பகவான் தாய் வீட்டுக்கே வந்து தாய் மடியில் படுத்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால தான் கடகத்தில் குரு உச்சம். அப்போ அந்த கடகத்தில் குரு உச்சமாகும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பொருளாதார அடிப்படையில் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் சம்பந்தப்பட்டது, உணவு சம்பந்தப்பட்ட பொருள், குருவுக்கு காரகமான பொருட்கள், இது எல்லாமே விலை ஏற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். விலை ஏற்றத்துக்கான வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளினுடைய மதிப்பும் மனிதர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பால் பாக்கெட்டினுடைய அவசியம் என்ன, இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குகிறோம், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மனிதர்கள் விரயம் பண்ணக்கூடியதை தவிர்க்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது பாலாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும். நிறைய இடங்களில் சாப்பாடு நிறைய விரயம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலை திடீரென்று ஏறி திடீரென்று சரியும், ஒரு நிலைக்கு இருக்காது. ஆகையினால தான் நம்ம பாரத பிரதமர் மோடி கூட தங்கத்தை வாங்குவதற்கு முன்பு யோசித்து வாங்குங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் என்பது குரு வந்து அமரக்கூடிய இடமா இருக்கிறதுனால சுகஸ்தானத்திற்கு கேடு உண்டு. சுகஸ்தானத்துக்கு கேடு உண்டுன்னா, நிறைய பேர் குரு உட்கார்ந்த இடம் நல்லது தானே பண்ணுவார் அப்படிம்பாங்க. உட்கார்ந்த இடம் நன்மையை செய்திருந்தால், குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் நன்மையை செய்திருந்தால், சென்ற ஆண்டு மிதுன ராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லியிருப்பாங்க, வச்சு செஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே குரு உட்காரக்கூடிய இடத்தை திருத்துவார். ஒரு வாத்தியார், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், வாத்தியார் உட்கார்ந்துருந்தாருன்னா அந்த ஸ்கூலுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அந்த ரூம் எப்படி இருக்கும், ஒரு ஒழுக்கமாக இருக்கும், கண்டிஷனாக இருக்கும். அந்த வாத்தியாரனுடைய பார்வையில் எல்லாமே திருத்தப்படும். அப்போ கடகராசிக்காரர்கள் திருத்தப்படுவார்கள். முதல் பாயிண்ட், கடகராசிக்காரர்கள் திருத்தப்படுவார்கள். அப்போ கடகராசிக்காரர்கள் கடந்த கால வாழ்க்கையில் செய்த தவறுகளை திருந்தி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் குரு வந்து அமரும் பொழுது நெடு நாட்களாக வைத்திய செலவு செய்து கொண்டிருந்தவர்கள், பொதுவாக இது ஜென்ரல் பலன்,
பொதுவாக நிறைய பேர் வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வைத்தியத்துக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும். அது மெயினாக எந்த ராசிக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் வைத்தியம் செய்து ஒரு முடிவே கிடைக்கவில்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்போ சுகஸ்தானத்துக்கு கேடு யாருக்கு அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஆரம்ப சனியாகவும் இருக்குது. மேஷத்துக்குள்ளே தான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த சனியும் குருவும் ஒரு வகையில் ஒரு தொடர்புக்கு வர்றதுனால அவர்களுக்கும் உடல்நிலையை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யார் பலனடைய போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் இந்த குரு பெயர்ச்சியில் பெரிய அளவில் நன்மை யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்க போகுதுங்க. ஏன்னா சிம்ம ராசி கடந்த ஒரு 4.5 ஆண்டு காலமாக ராகு கேதுனுடைய பிடி, சனி பகவானுடைய பிடி, குருவினுடைய ஒரு சார்பில்லாத ஒரு நிலை, இதையெல்லாம் இருந்து சிம்மராசிக்காரங்க அப்படியே துவைச்சி பிழிஞ்சு தொங்க விட்டுருந்தாங்க. அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும். குடும்பம்னா கணவன் மனைவி பிரிவு, கல்யாணமாகாமல் தடை, குழந்தை இல்லாமல் இயக்கத்தில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அது நல்லதாக கூட முடியலாம், அல்லது இதுக்கு மேலே இதை பற்றி நினைக்க வேண்டாம், இதோட நம்ம ரிலீஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வருஷமாக இது அமையும். ஏன்னா அவர் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராரு, கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு, சிம்மத்திலேருந்து மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுறாரு. ஒரு இடத்துல இல்லை, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 3 இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறார். ஜம்ப் பண்ணி வர்றார். அப்போது பலன்கள் பரவலாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்குமே இப்போ இந்த ஆண்டினுடைய மிக சிறப்பான தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு கடகத்தில் இருக்கும்போது சனி பகவான் மீனத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, சனி பகவானுடைய தன்மை பார்த்திங்கன்னா எல்லாமே முடிவுக்கு கொண்டு வருவார். 12 ராசி சக்கரங்களில் மேச ராசியானது ஆரம்ப ராசியாகவும் மீன ராசி என்பது முடிவு ராசியாகவும் கருதப்படுவதால் முடிவுக்கு கொண்டு வருவார் எல்லாத்தையும். அதற்கு இந்த ஆட்சி மாற்றமே ஒரு உதாரணம். 50 ஆண்டுகளாக திராவிட கழகங்கள் ஆண்டு வந்த இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. யாரும் எதிர்பாராத ஒரு மாற்றம், யாரும் கணிக்க முடியாத ஒரு மாற்றம். அப்போ சனி பகவான் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாருன்னு அர்த்தம். அதுக்கு குருவும் துணை புரிகிறார். அப்போது இந்த குரு பெயர்ச்சி குரு மிதுனத்திலிருந்து 10ஆம் பார்வையாக சனி பகவானை பார்த்ததினால் ஏற்பட்ட பெரிய பிரளயம் தான் இது. அப்போ இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய எதிர்பாராத ட்விஸ்ட்டு, இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழை இருக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பெய்யும், எதிர்பாராத நேரத்தில் மழை பெய்யும். இந்த வருஷம் ஆல்ரெடி டிசம்பர் மாதத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி பகவான், கடகத்தில் குரு பகவான், கும்பத்தில் ராகு பகவான். அப்போது சனி பகவானும் குரு பகவானும் ஜலராசியில் இருக்கிறாங்க, ராகு பகவான் காற்று ராசியில் இருக்கிறார். அப்போ சூறாவளி காற்றின் மூலியமாக ஏற்படக்கூடிய மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவது, இது எல்லாம் சேலஞ்ச் இருக்குது. இந்த வருஷத்தில் கடுமையான சேலஞ்ச் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான எதிர்பாராத சில தீமைகளை கொடுத்தாலும் நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலான மக்களுக்கு வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் வேறு நிலைக்கு போகும். இது வரைக்கும் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு விலையேற்றம் இருக்கும் உணவுப் பொருளில். இப்போ ஒரு டீ நம்ம 10 ரூபா 12 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருந்த டீ 20 ரூபா வரைக்கும் ஏறிடும். சாப்பாடு பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் ஆவரேஜாக போயிடும். 1 கிலோ அரிசி 100 ரூபாயை தொடும். இந்த நிலைமைக்கு சாப்பாட்டு பொருட்கள்லாம் போக போகுது. சாப்பாட்டு பொருட்களுடைய விஷயத்துக்காக மக்கள் இந்த மழைக்காலங்களில் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி குரு பகவான் தாய் வீடான தன்னுடைய கடகத்தில் அமர்வது மிகச் சிறப்பான ஒரு பலன். என்னென்னா, நம்மளை ஆளக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு உதவி செய்வாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா, இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்களுக்கு போட்டி போட்டு உதவி செய்வார்கள். ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வையில் ஒவ்வொன்று நடக்குது. அப்போது பயந்து செய்வோம். மக்களை பார்த்து பயந்து அரசியல்வாதிகள் சேவை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். மக்களுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை தரக்கூடியது. இப்போ முடிவாக இதில் என்ன பார்க்கணுன்னா, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும், எந்த ராசிகளெல்லாம் உஷாராக இருக்கணும், எந்த ராசிகள்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ரிஷபராசியில் ஒரு பாதிப்பு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார அடிப்படையிலேயோ
உடல்நிலையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ ஒரு பாதிப்பு ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. கன்னிராசிக்காரர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கும் பாதிப்பு உண்டு. இது எல்லாமே ஒரு வகையில் இருக்குது. இந்த பாதிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களில் குரு பகவானுடைய பார்வைப்பட்டு யாருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு. அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு வாகன வசதிகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிணக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் நெடுநாட்களாக தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நல்ல நல்ல சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். அதேபோல் அடுத்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த 7 நாட்டு சனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் குழந்தைகள், அதாவது வீட்டில் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் முடிக்கலை, உயர் கல்விக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். ஒரு விதமான பாரத்தோடு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் இந்த ஒரு ஆண்டுகள் உங்களை மேசராசியை பார்த்து நிறைய நன்மைகளை செய்ய போகிறாரு. பொருளாதாரம், வீட்டில் கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம், நீங்கள் ஏதாவது தொழில் துவங்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் மேசராசிக்கு இந்த ஆண்டு நடக்கும். ஆகையனால இந்த குரு பயிற்சி கடுமையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், அதாவது நம்ம நாடே மாறப்போகுதுங்க, தமிழ்நாடே மாறப்போகுது, நல்ல நிலைமைக்கு போக போகுது. ஆனால் சில சோதனைகளை தாண்டணும், இயற்கை உபாதைகளையெல்லாம் தாண்டணும், இயற்கை சீற்றங்களையெல்லாம் நம்ம தாண்டணும். இந்த ஆண்டு நிச்சயமாக தண்ணீரால் ஒரு அழிவு உண்டு. அதற்கு இந்த அரசு முன்கூட்டியே தயாராக வேண்டும். அரசுக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் இதுதான். இந்த ஆண்டு நிச்சயமாக கடற்கரை ஓரங்கள் கண்டிப்பாக மிக மிக உஷாராக இருக்கணும். ஏன்னா ஜலராசியில் சனி பகவான் இருக்கிறாரு, கடகராசியில் குரு பகவான் இருக்கிறாரு, ராகு பகவான் இருக்குது பார்த்திங்கன்னா கும்பத்தில். அப்போ இடி தாக்குதல், மின்னல் தாக்குதல், நில அதிர்வுகள், இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள். அதே போல் எந்த அளவுக்கு இயற்கை சீற்றங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு இயற்கையால் நன்மைகளும் உண்டு. பெருகாத குளங்களெல்லாம் பெருகும். மறுகால் போச்சுன்னு சொல்லுவாங்க. 7 குளங்கள் நிரம்பி அந்த குளத்தையும் தாண்டி தண்ணி போனால் அதுக்கு பேர் மறுகால்னு பேர். அந்த மாதிரி 7 குளங்கள் நிரம்பக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு 2026. அதனால் மழை, விவசாயம் எல்லாம் செழிப்பாக இருக்கும், கால்நடைகள் நல்லா இருக்கும், மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஆகையினால் அந்த குரு பரீட்சை எல்லாரும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.